الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படக்கூடிய புதுமைகள், அப்புதுமைகள் அத்தனையும் பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே நாம் அறிவை தேடுவதில் ஸஹாபாக்களும் நாமும் என்ற தலைப்பில் மிக சுருக்கமான சில செய்திகளை நம்முடைய இந்த கால சூழலுக்கு ஏற்ப சில செய்திகளை நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து தஹரீம் 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டும் காத்துக்கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருளாக விறகுகளாக பயன்படுத்தப்படுவது அல்லாஹுக்கு நிகராக எவைகளெல்லாம் வணங்கப்பட்டனவோ அந்த கற்களும் மனிதர்களும் தான் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தோடு இணைத்து இன்னும் ஒரு வசனத்திலே சூரத்துல் பலதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஹதைனாஹுன் நஜ்தைன், நாங்கள் அவருக்கு 2 வழிகளை காட்டி கொடுத்தோம். நாங்கள் 2 வழிகளை காட்டியிருக்கிறோம். அந்த 2 வழிகளில் ஒன்று நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியது, இன்னும் ஒன்று சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடியது என்ற தெளிவான செய்திகளை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு நாம் 2 பாதைகளை காட்டியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இதனை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து இதனூடாக இந்த சமூகம் வழிநடத்தப்பட வேண்டும், இந்த உம்மத் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதனைத்தான் தூதருக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டினான். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களை நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்வதாக இருந்தால் சுவர்க்கத்துக்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய வழி என்ன என்பதனை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சுவர்க்க பாதையை நோக்கி நானும் நீங்களும் பயணிக்க வேண்டும். எந்த விதமான அறிவும் இல்லாமல், தெளிவும் இல்லாமல், தேடலும் இல்லாமல், அல்லாஹுடைய வேதத்தை பற்றிய அறிவோ அல்லது சுன்னாவை பற்றிய தெளிவோ இல்லாமல் சுவர்க்க பாதையை நோக்கி செல்ல முடியாது. இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான அல்லது பிழையான ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் 27வது நாளிலே லைலத்துல் கத்ரி என்று உறுதிப்படுத்தி எல்லோருமாக செய்துவிட்டு ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அதனை
உபதேசம் செய்யக்கூடிய அந்த உலமாக்கள் கூட என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா நாமெல்லாம் ஒன்று கூடுகின்ற நாளையிலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இறைவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த இரவை லைலத்துல் கத்ராக தந்து விடுவான் என்று மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 27 லைலத்துல் கத்ர் வரும் என்பது வேறு விஷயம். 27 லைலத்துல் கத்ர் வரும் என்பதும் ஒரு கருத்து, ஒரு செய்தி. ஆனால் இதற்காக வேண்டி மக்களுக்கு நாம் என்ன செய்ய இயலாது, பிழையான கருத்தை கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் நாங்களாக நினைத்து நாங்களாக ஒன்றை கற்பனை செய்து அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையை தந்து விடுவான் என்று நல்லதாக கருதி எதையும் செய்ய முடியாது சகோதரர்களே. அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கொடுத்தான் என்று சொன்னால், வெறுமனே நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய வேதத்தை போன்று அல் குர்ஆனை போன்று மொத்தமாக புத்தகமாக கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுத்து, அதனையும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா, நாங்க உங்களுக்கு ஓதி காட்டுவோம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நேரடியாக உள்ளத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை பதித்து ஒவ்வொரு வசனத்திற்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுத்து தெளிவாக இந்த மார்க்கத்தை இறைவனே தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் இந்த விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற அடிப்படையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்து அல் குர்ஆனை முத்ததாரசா செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு முன்னால் 2 முறை அந்த முத்ததாரசா நடைபெற்றது என்பதனையும் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு வசனங்களுக்கும் அல்லாஹு தஆலா எவ்வாறு இந்த வசனத்தை புரிய வேண்டும், இதிலிருந்து என்ன செய்தியை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், இதனூடாக என்ன சட்டங்கள் எடுக்கப்படணும், எந்த வசனம் எந்த சூரா எப்படி எந்த இடத்துல வரணும் என்கிற முழுமையான தகவல்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். ஏன் இதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்ன, இதில் எந்த விதமான சந்தேகமும் நாங்கள் கொள்ளக்கூடாது என்பதற்காக. இறைவனுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தில் விட்டுவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சந்தேகம் கொண்டு விடக்கூடாது, பிழையான எண்ணம் வைத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் மிக தெளிவாகவே இந்த குர்ஆனை தூதருக்கு கொடுத்தார். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை தெளிவாக சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்தில் நானும் நீங்களும் என்ன புரியணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில அல்லாஹ் மூலமாக கொடுக்கப்பட்ட வேதத்தை, அந்த வஹையை எவ்வாறு இந்த உம்மத்துக்கு கொடுத்தார்களோ அதனை கற்றுக்கொள்வதற்கான கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. சஹாபாக்கள் அந்த சொர்க்க பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக, தவறிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்களிடத்திலே சென்று எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள், தேடி தேடி படிக்கிறார்கள். அன்பான உறவுகளே, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வசனம் என்ன? இக்ரா, நீங்க படிங்க, வாசிங்க, ஓதுங்க என்ற செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா தூதருக்கு கொடுக்கிறான். அதே போன்று தூதருடைய உள்ளத்தில் நேரடியாக அல் குர்ஆனை பதித்த ரப்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தெளிவான விளக்கத்தை கொடுத்த ரப்பு இன்னொரு வசனத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் பத்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இல்லை, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நபி அவர்கள் சந்தேகம் கொண்ட நிலையில் இருக்கவில்லை. ஆனால் இதனை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் யார் என்றதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் என்று இப்படி பல வசனங்களை பார்க்கிறோம். அப்ப அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் அகீதாவை படிக்க வேண்டும், ஃபிக்ஹை படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து தந்த இந்த மார்க்கத்தை தெளிவாக படிக்கணும். படிக்காம அதனை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளாமல் நாங்க வெறுமனே எங்களுக்கு தெரிந்த ஒரு சில விடயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கலாம் அல்லது சொர்க்கத்தை அடையலாம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையலாம் என்று நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அன்பான உறவுகளை, படிக்கணும். படிக்கிறது என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நானும் நீங்களும் தவற விட்டு எங்களுக்கு கிடைச்ச கொஞ்சத்தை வச்சு நான் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறேன் என்று நினைத்து விடக்கூடாது. யார் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் படிக்கிறாங்களோ, யார் அறிவை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பணிவை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வார்கள்.
அவங்கள்ட்ட பணிவு வரும். யாரிடத்தில் அறிவு உயர்கிறதோ அவர்களிடத்தில் தவாது என்று சொல்லக்கூடிய அந்த பணிவு வரும். சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க சமூகத்துல பார்க்கிறோமா இல்லையா? சில விஷயங்களை, ஒரு சில விடயங்களை கற்றிருப்பார்கள், நுனிப்புள் மேய்வது போல மேய்ஞ்சிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு எப்படியெல்லாம் கேவலமான முறையில் இந்த இஸ்லாத்தினுடைய அறிவு இந்த சமூகத்தின் மத்தியில் வைக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்தால் நாங்கள் அந்த குர்ஆனுடைய வசனம் எப்படி விளங்கப்பட வேண்டும் என்ற பல்வகையான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை சும்மா எடுப்பிலேயே சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸை நினைச்ச மாதிரி எங்களுக்கு சொல்லிவிட முடியாது. இதற்கெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எப்படி இந்த குர்ஆன் விளங்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ அவர்கள் எப்படி நமக்கு தந்தார்கள் போன்ற அத்தனை செய்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறதே. அப்ப இந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தை படிப்பது கட்டாய கடமையாகும் என்ற ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் இந்த உலகத்திலே துனியாவை தேடுவதற்கு என்று அதிகமான நேரத்தை செலவிடுகிறான், அதிகமான பொருளாதாரத்தை செலவிடுகிறான். எங்களோட ஒரு புள்ள நல்ல ஒரு நிலைமையில இந்த பூமியில வாழணும் என்பதற்காக அந்த பிள்ளைகள் தொழுகையில ஈடுபடுகிறார்களா, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களா, அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை இந்த உலகத்திலே நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ ஏவல் விலக்கல்களை பிள்ளை சரியா செய்கிறானா இல்லையா என்பதனை எல்லாம் பார்ப்பதை தவிர்த்து எங்கட பிள்ளை நல்ல முறையில் நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல உயர்வான பதவிகள் இருக்க வேண்டும், சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி லட்சக்கணக்குகளை செலவு செய்து நேரம் பாராமல் அவர்களை எங்கு வேண்டுமானாலும் அனுப்பி அந்த பிள்ளைகளை நாங்கள் பாஸ் பண்ண வைக்கணும், படிக்கணும் ஆசை வைக்கிறோமே. ஆனால் இது பிழை என்பது கிடையாது. இதை விட ஒருபடி மேல் நாம் என்ன செய்யணும் என்றால் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதனை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பிரார்த்தனையை செய்வார்கள், எங்களுக்கு அதனை செய்யுமாறு கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, இறைவா பயன் தரக்கூடிய கல்வியை உன்னிடத்திலே கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் பெற்ற கல்வி பிரயோசனம் இல்லையான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அதனை கற்றுத்தருகிறார்கள். நாம் படிப்பதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் இல்முன் நாஃபிஆல வரும். நான் பெரிய PhD செய்திருக்கிறேன் அல்லது எனக்கிட்ட நிறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அது இல்முன் நாஃபிஆக வந்து விடாது. என் வாழ்க்கையில் அது இருக்கணும். அது கொஞ்சமா இருக்குதா, அந்த கொஞ்சமும் என்னுடைய வாழ்க்கையில முடியுமான அளவுக்கு நான் செய்யணும், ஏவல்களை செய்யணும், விலக்கல்களை தவிர்க்கணும். பின்னால அறிவு என்றால் என்ன என்பதனை சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்கன்றத ஒரு சில கருத்துக்கள் மூலமாக பார்ப்போம். அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, இறைவா பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன். இப்ப உலக கல்வின்னு நம்ம பிரிக்கிறோம். உண்மையிலேயே ஹதீஸ்களில் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் இது துன்யாவுடைய கல்வியை குறிக்குமா, அல் இல்மு ஷரஈ என்று சொல்லக்கூடிய மார்க்க கல்வியை குறிக்குமா என்று சொன்னால் மார்க்க கல்வியை தான் குறிக்கும் என்பதில் ஏகோபித்த கருத்து இருக்கிறது. ஆனா பிரயோசனம் தரக்கூடிய கல்வி என்ற அடிப்படையில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மார்க்க கல்விக்கு அடுத்தது நம்முடைய வைத்தியத்துறையை சொல்லுகிறார்கள். ஆனா இதை தவிர்த்து இன்னுமுள்ள இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏனைய கல்விகளும் பிரயோசனமான கல்விதான். ஒருவர் இன்ஜினியரிங் படிக்கிறார்னு வைங்க, அந்த கல்வி நமக்கு பிரயோசனமா இல்லையானா பிரயோசனம் தான். ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும், சும்மா அப்படியே கட்டிடத்தை எழுப்ப முடியாது. அவருடைய இல்மு அந்த அறிவு அந்த இடத்துக்கு தேவைப்படுது, துன்யாவுடைய அந்த அறிவு அந்த இடத்துல பிரயோசனப்படும். சில வேளை அந்த பிரயோசனமான அறிவு பெறப்படாத விடத்து பல பாதிப்புகளையும் நாம் சந்திக்க வேண்டி வரலாம். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த இல்முன் நாஃபி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இமாம்கள் துன்யாவுடைய கல்வியை சொன்னாலும் அதுக்கு ஒரு படி மேல இந்த இல்மு ஷரஈ என்று சொல்லக்கூடிய விடயத்தில் கவனம் காட்ட வேண்டும், அதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டால் எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத தெரியும்? எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்தை தெரியும்? அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த முழு குர்ஆனுடைய அத்தனை அம்சங்களையும் பொதிந்திருக்கிறது என்ற ஒரு சிறிய விளக்கத்தை நானும் நீங்களும் எப்பயாவது பெற்றிருக்கிறோமா? இது எங்களுடைய வாழ்க்கையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற நேரம் இந்த ஒவ்வொரு வசனங்களும் நான் படிச்ச அறிவு அப்படியே எனக்கு ஒரு ரூஹானியத்தாக ஏற்படுத்துதா என்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்கண்டா தலபுல் இல்மி ஃபரீதா ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களும் இந்த இல்மை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு சிறப்பு சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சுவர்க்கம் இருக்கிறதா, சுவர்க்கத்தை பத்தியான அந்த பாக்கியம் விளங்குறது இல்லை. சுவர்க்கத்துல இவ்வளவு அந்தஸ்துகள் இருக்குதுன்னா எங்களுக்கு அது பெருசா காட்டுது இல்லை, ஏன்னா கண்களுக்கு தெரியாது, நம்ம கண்டில்லை. ஆனா இதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான ஒன்றை கொண்டு வந்து முன்னால வச்சவென்றால் எங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசை வரும், எங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசை வரும். இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாணியும் சரி, அல்லாஹ்வுடைய செய்திகளும் சரி, துனியாவை காட்டியே அல்லாஹ் தஆலா ஆர்வம் ஊட்டுகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை படிக்கிறதுக்கு எப்படி சொல்றாங்க தெரியுமா? கண்ணால முதல்ல சொல்லுவாங்களே, பொதுவா எதையுமே கண்ணால பார்க்கணும், சாப்பிட்றதா இருந்தாலும் கூட முதல்ல அது கண்ணால சாப்பிடணும்னு சொல்லுவாங்களே, இது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார்கள், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயذهب இலா புத்ஹான், புத்ஹான் என்று சொல்லக்கூடிய வாதியின் பக்கம் நீங்க யாராவது செல்ல விருப்பமானு கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அங்க போய் ஃபயர்ஜிஉ பினாகதைனி அதீமதைனி சமீனதைன், மிக கொழுத்த பிரமாண்டமான 2 ஒட்டகத்தை அந்த புத்ஹான் என்ற வாதிக்கு போய் எடுத்துக்கொண்டு வர விருப்பமா அவங்களுக்கு என்று கேட்கிறாங்க. அன்றைய காலத்தில் ஒட்டகம் தான் என்ன மிக பெருமதியான ஒரு சொத்து. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன பார்த்து சொன்னாங்க, லா ஐயஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமுரின் நஅம், அதாவது உங்கள் மூலமாக ஒரு மனிதன் நேர்வழி பெறுவது என்பது சிவப்பு ஒட்டகையை விட சிறந்தது என்றார்கள். அப்ப நீங்க தாவா செய்யறது ஒரு ஆளுக்கு உங்கள் மூலமாக நேர்வழி கிடைக்கிறது என்பது உங்களுடைய பேச்சாளர் இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம், நீங்க நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளாக இருக்கலாம், யாராவது ஒருவர் உங்கள் மூலமாக நேர்வழி பெற்றுட்டாங்கன்னு சொன்ன ஒரு சிவப்பு ஒட்டகையை விட அது சிறந்தது. அப்ப துனியாவை காட்டப்படுது, சிவப்பு ஒட்டகை தான் அன்றைக்கு சிறந்ததாக இருந்துச்சு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, புத்ஹான் என்ற வாதிக்கு போய் கொழுத்த 2 ஒட்டகத்தை கொண்டு வந்தா, பிரமாண்டமான 2 ஒட்டகம் உங்களுக்கு கொண்டு வர கிடைக்குமா தான் நீங்க விருப்பமானு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஏற்கனவே பசியோடு தாகத்தோடு பல பேர் சேர்ந்து ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ற நிலைமையில் இதை வேண்டான்னு சொல்லுவாங்களா? வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்றாங்க, பிகைரி இஸ்மின் வலா கத்இ ரஹ்மின், பாவங்களும் இல்லை, குடும்ப உறவுகளை துண்டிக்கிறதும் இல்லை, எந்த எஃபெக்டும் இல்லாம இப்படி கொண்டு வர விருப்பமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், காலு நுஹிப்பு ذلك யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு விருப்பம் தானே, இப்படி 2 கிடைக்குமா இருந்தா ஏன் ரசூலுல்லாஹ் விட்டுருவோம், விருப்பம் தானே எங்களுக்கு அப்படின்னாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஐயக்துவ அஹதுக்கும் மினல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சென்று ஃபயஅலமு அவ் யக்ரவு ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்களை ஓதுவது அல்லது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து 2 வசனங்களை கற்றுக்கொள்வது கைருல் லஹு மின் நாகதைனி அதீமதைன், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பிரமாண்டமான கொழுத்த 2 ஒட்டகம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்களே, நீங்க பள்ளிக்கு போய் 2 வசனத்தை ஓதுறது அல்லது பள்ளிக்கு போய் நீங்க 2 வசனத்தை படிக்கிறது, இவ்வளவு பிரமாண்டமான 2 ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க தேடி போய் மார்க்கத்தை படிக்கிறது என்பதனை தாண்டி நாங்க படிக்கணும் என்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுகளில் இன்று நடத்தப்படக்கூடிய இமாம்களால் நடத்தப்படக்கூடிய மஸ்ஜிதுல் இமாம் என்ன செய்யறாரு, குர்ஆன் வகுப்பு வைக்கிறாரு, பாடங்கள் நடத்துறாரு, ஓதி தாரத்துக்கு அவர் ரெடி. ஆனா நாங்க படிக்க ரெடி இல்லை. எங்களுக்கு துனியா, எந்த நேரமும் மரணம் வரலாம் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் துனியா துனியா என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைன்றது இல்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான ஒன்றை காட்டித்தான் சொல்றாங்க, 2 குர்ஆன் வசனத்தை படிங்கப்பா, அதை விட சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையில போய் அல்லது கபருடைய வாழ்க்கையில இந்த ஒட்டகங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யாதே, இந்த 2 வசனங்களும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கலாம். இந்த 2 வசனம் சொல்லக்கூடிய விடயங்களை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அந்த 2 வசனங்களும் என்னை பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் உங்களுக்கு மறுமையிலே தடையாக இருக்கும், ஹிஜாபாக இருக்கும் என்று சொன்னார்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
இப்படியெல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு இந்த இல்மை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எப்படி இந்த குர்ஆன் இந்த செய்திகளை இந்த ஹதீஸ்களை விளங்கினார்கள் தெரியுமா? தஃபக்கஹு கப்ல அன் துஸவ்விது, நீங்கள்லாம் பெரியாக்களாகி ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு வருவதற்கு முன்னால் மார்க்கத்தில் தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப வளர்ந்து பிள்ளைகளை பெற்று சில நேரங்களில் தாடிகளும் நரைத்து இன்று நாங்கள் வயோதிபர்களாகவோ அல்லது நாங்கள் இதற்கு பிறகு இருந்து படிக்க முடியாது, எழுதி படிக்க முடியாது என்ற கட்டத்தை தாண்டி நாங்கள் இருக்கிறோமே. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். என்ன தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கண்டா, தஃபக்கஹு, நீங்க ஃபிக்ஹை பெற்றுக்கொள்ளுங்கள், மார்க்கத்தில் தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள், கப்ல அன் துஸவ்விது, நீங்க பெரிய ஆக்கள் ஆகிறதுக்கு முன்னாலன்னு சொன்னாங்களே. இப்போ எங்கட சான்ஸ் மிஸ்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? எங்கட பிள்ளைகளுக்கு அதனை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. எங்கட பிள்ளைகளுக்கு நாம் அந்த இல்மை கொடுக்கணும். அல் இல்மு ஷர்இ, மார்க்கத்துடைய அந்த தெளிவை கொடுக்கணும். எனக்கு வுது செய்ய தெரியாதென்றால் என் பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எனக்கு தொழ தெரியாதென்றால் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி தொழ பழக்க முடியும்? நான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவுகளை எனக்கு தெரியவில்லை என்றால், சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கு ஓத தெரியவில்லை என்றால், அதனுடைய கருத்தை நான் மனனம் செய்யவில்லை என்றால், விளக்கத்தை பெறவில்லை என்றால் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்கிற? சிந்தித்து பாருங்கள். எனவே நாங்க அந்த வாய்ப்பை இழந்து விட்டிருந்தாலும் எங்கட பிள்ளைகளுக்கு நாம் அதனை கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது சகோதரர்களே. இந்த நேரத்தில் நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிறிய பருவம் எங்களை தாண்டி சென்றதுக்கு பிறகு இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்கப்பா, நாங்கள் உங்களுக்கு ஓதித்தாரோம், நீங்கள் எல்லாம் தாலீம் குர்ஆன்ல ஓதுங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு ஹர்ஃபுடைய உச்சரிப்புகளையும் சொல்லித் தருகிறோம் என்றா எத்தனை பேர் வருவோம் சகோதரர்களே? இப்போ பள்ளியுடைய இமாம் இருக்கிறாங்க, ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள், இவங்க வந்து வாங்க உங்களுக்கு குர்ஆனை ஓதித்தாரோம்னா எத்தனை பேர் வந்து உட்காருவோம் கால் மடிச்சு? உங்களுக்கு ஓதுறது சரியா பிள்ளையாடு கொஞ்சம் ஓதி பார்ப்போமா, கொஞ்சம் ஓதுங்களேன்னா எத்தனை பேர் ஓதுவதற்கு ரெடி? சில நேரங்களில் பயான சொன்னால் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா ஒன்றுமே பேசுறது எந்த முத்ததாரசாவும் இல்லையே, நாம பேசிட்டு இருக்கிறது நீங்கள் கேட்டிருக்கிறது, இப்படித்தான் இருப்போம். இதையே ஒரு கேள்வியாக கேட்டு நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கருத்தை சொல்லுங்க என்று கேட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமை வந்தால் நாங்கள் போக முடியாது, எங்களுக்கெல்லாம் ஓத தெரியாது, அங்கே போய் என்ன செய்யலாது, அவமானப்பட முடியாது, சொல்லிடுவோமா இல்லையா? எனவேதான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க வயசுக்கு வர முன்னால நீங்க தலைமை பொறுப்பு, நீங்க பெரிய ஆக்கள் ஆகுவதற்கு முன்னால படிச்சுக்கோங்க, சிகார்களாக இருக்கும் பொழுது படிச்சுக்கோங்கன்னு சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னர் ரஜுல லா யூலது ஆலிமன், எந்த ஒரு பிள்ளையும் ஆலிமா பிறக்கிறது இல்லை. யாருமே ஆலிமா மார்க்கத்தை படிச்சுட்டு அப்படியே தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வாரது இல்லை. அவர் சொல்லுகிறார், வஇன்னமல் இல்மு பித்தஅல்லும், படிக்க படிக்கத்தான் இல்மு கிடைக்கும், ஒவ்வொருவரும் படிக்கணும், படிக்கிறத ஊடாகத்தான் இல்மு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற இன்னொரு செய்தி, அகித் ஆலிமன், கற்றவனாக இரு, அவ் முத்தஅல்லிமன், கற்றுக்கொள்பவனாக இரு, கற்றவனாக இரு அல்லது கற்பவனாக இரு, அவ் முஸ்தமிஅன் அல்லது கேட்பவனாக இரு, வலா தகுனுர் ராபி, நாலாவது நபராக இருந்துராத, ஒன்றுமே தெரியாம ஒன்றுமே விளங்காது, ஒன்றுமே தெரியாது என்ற நிலைமையில் நீ இருந்து விடாது, நீ அழிந்து விடுவாய் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை விளங்கின விளக்கத்தை பாருங்க சகோதரர்களே. அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மாலி அரா உலமாஅக்கும் யذهبون, உங்களிடத்தில் கற்று அறிந்த ஆலிம்கள் எல்லாம் மௌத்தாய் கொண்டு போறாங்களே, எல்லாம் போய்கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வஜுஹாலுக்கும் லா யதஅல்லமூன், உங்கள் இருக்கக்கூடிய அறிவற்றவர்கள் இல்மை தேடாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலிம்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறாங்க, மற்றவர்கள் சும்மாவே இருக்கிறீங்க. ஃபதஅல்லமு قبل ان يرفع العلم, இல்மு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த இல்ம் இந்த உலகத்தில் இருந்து இல்லாம போறதுக்கு முன்னால நீங்க படிச்சுக்கோங்க என்பதனை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபஇன்ன ரஃபஅல் இல்மி திஹாபுல் உலமா, அல்லாஹு தஆலா உலமாக்களை மரணிக்க செய்வதனூடாக இந்த இல்மை எடுத்துருவான். படித்தவர்கள் மௌத்தாகிடுவாங்க. அதுக்கு பிறகு நிறைய படித்த மனுஷன், நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் என்று மௌத்தா போனதுக்கு பிறகு சொல்லுவோம். ஆனால் இருக்கிற நேரம், ஹசரத் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, எனக்கு படிச்சுத்தாங்கன்னு கேட்டோமா? பள்ளிகளில் இமாம்கள் இருக்கிறார்கள், போய் கேட்குறோமா?
சில நேரங்களில் இமாம்கள் மாறி மாறி மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ஏற்கனவே இருந்தவர் நிறைய படித்த மனுஷன் நல்லா தெளிவாக விளங்கப்படுத்துவார்னு போனதுக்கு பிறகு சொல்லுவோம், இருக்கிற நேரம் படித்தோமா? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படியே எங்களோட வாழ்க்கையில காலம் கடந்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் சும்மா விட்டுருவான்னு மட்டும் நினைச்சு கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் இந்த இல்மையை தேடி படிப்பதற்கான நேரங்களை ஒதுக்க வேண்டும். கால் மடித்து படிக்கணும். இதனுடைய பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா படிக்க படிக்கத்தான் எங்களுடைய உள்ளங்களில் தக்குவாவையும் எங்களுடைய உள்ளங்களில் அச்சத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் பணிவையும் ஏற்படுத்துவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் உங்களை மாற்றியலாது, நீங்கள் என்ன மாற்றியலாது. நான் படிக்கும் பொழுதுதான் அந்த பக்குவம் வரும். ஒரு கத்தியை தீட்ட தீட்டத்தான் கூர்மையாகுமே தவிர அது பேசாம வச்சிருந்தா கரை பிடிச்சி மொட்டையாகித்தான் போகும். இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கத்திய மாதிரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதே இல்லாமல் எங்களை நாங்கள் தீட்டிக்கொள்ள ரெடி இல்லை. எனவே சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை சகோதரர்களே. இந்த அடிப்படையிலே பாருங்கள், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். பின்னால் நின்று கொண்டிருக்கிற சகோதரர்கள் வந்து உட்காருங்க, முன்னால் இடம் இருக்குது, வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வராங்க. ஒரு அஸ்ஹாபு சுஃபாவை சார்ந்த திண்ணை தோழர்களில் ஒருவர். இவர் ரசூலுல்லாஹ்வோட எந்த நேரமும் இருந்து, அதாவது தோழமை கொண்டே இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த தோழமையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரெண்டே நோக்கம். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் படிச்சு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம். இரண்டாவது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது சதகா ஹதியா கிடைக்குமே, அந்த ஹதியாக்களை கொண்டு தன்னுடைய வயிறை அவர்கள் நிரப்பிக்கொள்வது அல்லது பசியை போக்கிக் கொள்வது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஏனென்றால் குடும்பம் கிடையாது, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே அவங்களுக்கு எந்த ஆதரவு கொடுப்பதற்கும் இல்லை. அவர்கள் திண்ணை தோழர்களாக வெறுமனே மஸ்ஜிதிலே அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்களை இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போவாங்க, நிறைய படிப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ் மன் அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, மறுமை நாள்ல உங்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று சீதேவிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், இந்த கேள்வியை உன்னை தவிர வேற யாருமே என்னிடத்துல கேட்கவில்லை, நீதான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு, அப்ப ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நினைச்சு பாருங்க, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவர். அவருக்கு வந்த இல்மின் ஆர்வத்தை பாருங்கள். அவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஷஃபாத் யாருக்கு கிடைக்கும் யா ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருமே என்கிட்ட கேட்கல, நீங்க தான் முதலாக அந்த கேள்வியை கேட்டீங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஅய்து மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸ், இந்த ஹதீஸை தெரிந்து கொள்வதிலே கற்றுக்கொள்வதிலே உன்னுடைய ஆர்வத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே இந்த ஷஃபாஅத்தை பெற்று நன்மை பெறக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பி, உள்ளத்தால் தூய்மையாக எந்த விதமான கலப்படமும் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போட்டு செய்யறதெல்லாம் செய்யக்கூடிய மனிதன் அல்ல, தூய்மையாக அந்த கலிமா எதை சொன்னதோ அந்த கலிமாவின் மூலம் இந்த உலகத்தில் எது நிலைநாட்டப்பட்டதோ அந்த முறையில் இந்த உலகத்திலே கலிமாவை சொல்லி வாழக்கூடிய மனிதன் தான் அந்த ஷஃபாஅத்தை பெறுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். தன்னுடைய பொருளாதாரம்லாம் விட்டுட்டு போறாங்க. அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஹாஜிரீன்கள் சந்தைகளுக்கு சென்று வியாபாரம் செய்து எதையாவது தேடிக்கொள்ளலாம் என்று ஈடுபட்டார்கள். அன்சாரிகள் அவருடைய வியாபாரங்களிலே ஈடுபட்டார்கள். அந்த நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவரே சொல்றாரு, வ இன்ன அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா என்ன செஞ்சாரு தெரியுமா? முஹாஜிரீன்கள் சந்தையில வியாபாரம், அன்சாரிகள் பிஸ்னஸ்ல ஈடுபாடு. ஆனா அபூ ஹுரைரா என்ன செஞ்சாரு தெரியுமா? ரசூலுல்லாவோடு இருந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய என்னென்ன செய்திகளை சொல்றாங்களோ, மஜ்லிஸில் பேசுறாங்களோ அதெல்லாம் அப்படி எடுத்துக்கொண்டு, மற்றவங்க பாடமாக்காத விடயங்களை மனனம் செய்து கொண்டு, மற்றவங்க பெற்றுக்கொள்ளாத விடயங்களை எடுத்துக்கொண்டு கிடைக்கிறத கொண்டு வயிற்றை நிரப்பிக்கொண்டு இருந்தவர் தான் அபூ ஹுரைரா என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு சகோதரர்கள். அதனால்தான் 5700 சொச்ச ஹதீஸ்களை 3 வருடங்களுக்கு அறிவித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபியா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள்.
இந்த அபூ ஹுரைரா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்திற்கு வந்து 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்காக மேலே தேயவர்கள் ஷர்கீன்கள் என்ன செய்கிறாங்கண்டா, இஸ்லாம் எப்படி உண்மையாக சொல்ல முடியும், இவர் 3 வருஷத்துக்குள் 5000 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்த அதாவது வஹி கிடைச்சத உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த அளவுக்கு ஹதீஸ் அறிவிக்கலையே, இவர் எப்படி நம்புறது என்று ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள், செய்த சேவைகள் தான் இந்த செய்திகளிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் வியாபாரிகளாக இருக்கலாம், சில நேரங்களிலே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு தடை கிடையாது சகோதரர்களே, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு தடை இல்லை. மார்க்கத்தை படிக்க வேண்டும். இப்போ நாங்கள் உதாரணமா ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன தடைகள் வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா இல்லையா? என்னுடைய கடையை ஒரு கடையை 2ஆ மாற்றணும் என்று சொன்னால் 2 கடையை ஆக்கணும், இந்த வருஷத்தில் எனக்கு 2 கடை வரணும் என்றால் செய்கிறோமா இல்லையா? அதற்காக வேண்டி முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? எங்களுடைய வியாபாரங்களை டெவலப் பண்ணணும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்து அதனை அடைகிறோமா இல்லையா? அடைய முடியாவிட்டாலும் அதுவரையும் நாங்கள் முயற்சி செய்கிறோமா இல்லையா? ஏன் அன்பான உறவுகளே, இந்த மார்க்கத்தை கற்று என்னை நான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒருவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற முடிவை என்னாலும் உங்களாலும் எடுக்க முடியாது இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கிட்ட இந்த அறிவில்லாத, இந்த தேடல் இல்லாத, மார்க்கத்தை படிப்பதற்கு என்று நேரம் ஒதுக்காத காரணத்தினால் இன்னும் எங்களிடத்தில் ஜஹாலத்து நிறைஞ்சு கொண்டே இருக்கிறது. பாமரர்களாக சாதாரணமா ஒரு புத்தகத்தை வாசிச்சிருப்போம், 2 சீடியை பார்த்திருப்போம், சில நேரங்களில் ஒரு 4-5 பயான்களை கேட்டிருப்போம். நாங்கள் தான் முஃப்தி. உலமாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஒரு வாயால் ஒரு விஷயத்தை வெளியே விட சரி பயம், யாருக்கும் ஃபத்வா கொடுக்க பயம், எதையும் சொல்லிட்டு நான் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்குவேன் என்ற பயம். இன்றைக்கு அப்படி இல்லை. சில பேர் கோல் பண்ணி கேட்பாங்க, ஹசரத் இந்த கேள்விக்கு என்ன பதில்? நாங்கள் பதிலை சொல்லுவோம், நான் இதைத்தான் கொடுத்தேன், எதுக்குன்னு தெரிஞ்சு கொள்ளத்தான் உங்கள்கிட்ட கேட்டேன். இன்றைக்கி சமூகத்தில் நிலைமை, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை, ஃபத்வா கொடுக்கறதுக்கு பணிவு, அதுக்குரிய பக்குவம் வேணும் என்ற தெளிவு இல்லை. பாய்க்கு வந்ததெல்லாம் ஃபத்வா. இன்றைக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில் நாம் செய்த ஏதாவது யாராவது ஒரு தவறை செஞ்சுட்டு யா அல்லாஹ் இவன் தான் சொல்லித்தான் காட்டி விட்டா நாங்கள் தான் மாட்டி பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அதற்காக வேண்டி இல்மை பெறணும், ஃபத்வா கொடுக்கறதுக்கு அல்ல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரி. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் சென்றதுக்கு பின்னால அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சகோதரத்துவம் செய்து வைத்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்த அந்த முஆஹாத் என்பதனூடாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் ஒரு பனு உமையா என்று நினைக்கிறேன் அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒருவரும் இவரோடு சேர்த்து வைக்கப்படுகிறார்கள். இருவரும் வியாபாரம் செய்கிறாங்க. ஒரு நாள் ஒருவர் வியாபாரம் செய்வார், மற்றவர் ரசூலுல்லாஹ்வோடு இருந்து படிப்பாங்க. 2 பேரும் அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் படித்ததை அப்படியே ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு படித்தாங்கண்டா, அவர் வியாபாரத்துக்கு போனா அது ரிட்டர்ன் வந்ததுக்கு பிறகு மாலையில் இதுதான் ரசூலுல்லாஹ் அன்றைக்கி படித்து கொடுத்தாங்கன்னு ஷேர் பண்ணுவாங்க. அடுத்த நாள் மாறி நடக்கும். உமர் ரலியல்லாஹு வியாபாரத்துக்கு போவார்கள், அவர் படிப்பார், அதனை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். இது ஏறான்றது கிடையாது சகோதரர்களே, அந்த இல்முக்கு கொடுத்த முக்கியத்துவம். இதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எப்படியான ஒரு செய்தி தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, வல்லாஹி அல்லதி லா இலாஹ கைரு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் யாருமே இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த ரப்பு மாத்திரமே என்று அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். மா உன்சிலத் சூரத்துன் மின் கிதாபில்லாஹ் இல்லா வ அன அலம் ஐன நஸலத். எங்கேயாவது ஒரு வசனம் இறங்கிச்சு, ஒரு சூரா இறங்கிச்சேண்டா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு சூரா இறங்கியது என்றால் எங்கே இறங்கியது என்பது எனக்கு தெரியும். எந்த ஒரு வசனமும் எந்த ஒரு சூறாவும் குர்ஆனிலிருந்து இறக்கப்பட்டது என்று சொன்னால் எங்கே இறங்கியது, யாருக்கு இறங்கியது என்பது எனக்கு தெரியும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அல் குர்ஆனை பற்றிய தெளிவு பெற்றவர்கள் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதை விட ஒரு படி தாண்டி சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்கிறோம். அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அந்த சஹாபிகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு ஹதீஸ் ஒரு தாபிஈ இடத்திலே இருக்கிறது, ஷாமிலே இருக்கிறது, அந்த மனிதர் அங்கே இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு அந்த ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 1 மாத காலம் அவர் ஒரு ஒட்டகத்திலே பயணம் செய்கிறார். 1 மாத காலம் பயணம் செய்கிறார். 1 மாத காலம் பயணம் செய்து அந்த மனிதரை அடைகிறார். அவருடைய வாசலிலே அவர் வருவரைக்கும் காத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் நான் 1 மாசமா பயணம் செஞ்சிருக்கிற, வாங்க அந்த ஹதீஸை தாங்கன்னு சொல்லல, வாசலில் காத்திருக்கிறார். அவர் வருகிறார். வந்த நேரத்தில் இருவருமாக முஆனகா செய்கிறார்கள். கட்டி தழுவி அவரை ஆதரவோடு வரவேற்கிறார்கள். கேட்கிறாங்க, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கிற நேரம் அவர் சொல்லுகிறார், ஹதீதன் பலகனி அன்க அன்னக சமிஅதஹு மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைச்சதாக நான் அறிந்தேன், அதனை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு வசனம் சொல்றாங்கன்னு தெரியுமா, ஃபஹஷீது அன் தமூத அவ் அமூத قبل ان اسمعه, இந்த ஹதீஸை கேட்பதற்கு முன்னால் நானோ அல்லது உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு முன்னால் நீங்களோ மௌத்தாகிருவீங்க என்ற பயம் எனக்கு இருந்தது. அதனால் 1 மாசம் பயணம் செய்து இந்த ஹதீஸை தெரிந்து கொள்ள வந்தேன் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சஹாபாக்களுடைய ஆர்வம் சகோதரர்கள். சும்மா நினைச்சு பாருங்க, இந்த சஹாபியுடைய வாழ்க்கையோட கொஞ்சம் எங்களே வச்சு பாருங்க. நாங்க என்ன படிச்சிருக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு வசனம், ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், ஒரு நாளைக்கு ஒரு துஆ. எங்களால் படிக்கலாம் இல்லையா? ஆனா கோடிகள் வந்தால் கோடீஸ்வரனாக வாழ்றோம். எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு கொடிகட்டி பறக்கிறோம். பொருளாதாரத்துல வாகனத்துல போற நடு ரோட்ல இறந்துடுறோம். கோடிகள் எங்கே? நாங்க தான் பெரியாள் என்று சொன்ன அந்த கௌரவம் எங்கே? வேண்டுமாக இருந்தால் அன்பான உறவுகளே, எங்களிடமிருந்து உதவி பெற்றவர்கள், எங்களை அறிந்தவர்கள், எங்களோடு சூழ இருந்தவர்கள் அந்த மையத்தில் வந்து கலந்து கொண்டு துஆ செஞ்சுட்டு போவாங்க. 3 நாளோட எங்கட பேரே மறந்து போயாச்சு. ஏன் பேர் இதுதான் என்று நாங்கள் எல்லா இடத்திலும் சொல்லியிருப்போம். அல் ஹாஜின்னு போட்டிருப்போம், அல்ல ஆலிமன்னு போட்டிருப்போம், எதையாவது போட்டு போயிருப்போம். எங்களோட பட்டங்களை நிறைச்சி போட்டிருப்போம். எங்களோட மௌத்துக்கு போற சொல்ல மாட்டாங்க யாருமே. டாக்டர் வீட்டு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, ஆலிமுடைய வீட்டு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. மையத்து விடுங்க, ஜனாசா வீடுங்க, கோடிகள் பொங்கும் வீட்டில். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோட குடும்பம் சொத்து எல்லாமே இருக்கும். நாங்கள் செஞ்ச நன்மைகளும் நாங்கள் படித்தவைகளும் படித்ததனூடாக செய்த நன்மைகளும் இருக்கும். ஆனால் கபருக்கு போகிற வரைக்கும் குடும்பம் வரும். மையத்து தூக்குற நேரமே சொத்து முடிஞ்சாச்சு, குடும்பம் கபரு வரைக்கும் வரும். கபருக்களை வெச்சத்துக்கு பிறகு நாங்கள் படித்த இல்மும் அந்த இல்மினூடாக செய்த அமலும் தான் எங்களோடு இருக்க போகுது. எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, படிப்போம், தேடுவோம், சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். நிச்சயமாக இந்த மஸ்ஜித் உங்களுக்கு எதிராக பேசலாம், இந்த இடம் உங்களுக்கு எதிராக பேசலாம். மறுமையிலே அல்லாஹ் என்னுடைய மார்க்கத்தை நீ ஏன் படிக்கவில்லை, ஏன் இந்த சத்தியத்தை உனக்கு தெரியாமல் ஏன் நீ வாழ்ந்தாய் என்று கேட்கிற நேரம், யா அல்லாஹ் எனக்கு தெரியாது, லா அதிரி என்று சொல்ல முடியாது. அன்பான உறவுகளே, அல்லாஹ் விசாலமான ஒரு மஸ்ஜிதை தந்திருக்கிறான். இந்த மஸ்ஜிதுக்குள் அல்லாஹு தஆலா எல்லா வகையான வளங்களையும் வைத்திருக்கிறான். தாராளமாக இங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அன்பான உறவுகளே, நீங்கள் அனைவரும் இந்த மஸ்ஜிதிலே இருந்து கற்பதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த மஸ்ஜித் உங்களுக்கு எதிராக பேசலாம். இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதிலே இவ்வாறான வகுப்புகள் நடைபெற்றன, இந்த மனிதர் வரவில்லை, இருக்கவில்லை, சொல்லுமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள் அன்பான உறவுகளே. இந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை அல்லாஹுடைய வேதத்தை, நபியருடைய சுன்னாவை படிப்பதற்காக நாங்கள் ஒதுக்கணும். அல்லாஹு தஆலா அவருடைய மார்க்கத்தை தெளிவாக படித்து இந்த உலக வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை பெற்றவர்களாக மறுமையில் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அந்தஸ்துகளிலே உயர்ந்த அந்தஸ்தான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு புரைதா என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரஜுல மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ரஹல இலா ஃபதாலத் இப்னு உபைத்
ரதியல்லாஹு அன்ஹு. ஃபலாலத் இப்னு உபைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே, ஒரு சஹாபியிடத்திலே நபி அவருடைய தோழர்கள் ஒருவர் போகிறார். அவர் போனதோட அவருடைய ஒட்டகத்தில் தான் பயணம் செய்கிறார். போன நேரத்தில் அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது பிரபல்யம் இல்லாத அதிகமான செய்திகளை அறிவித்தவர் என்ற பட்டியல் இல்லாத ஒருவர். இவர் போகிறாரு, போய் சொல்கிறாரு, அவருடைய வாசலுக்கு முன்னால் நின்று, இந்நீலம் ஆதிக்க ஜாயிரன், உங்களை நான் விசிட் பண்ண வரல என்று சொல்லிவிட்டு, இன்னமா அதைத்துக்கலி ஹதீஸின் பலகனி என் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவிடமிருந்து ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்காக, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி உங்கள்கிட்ட இருக்குது என்று கேள்விப்பட்டு அதனை பெற்றுக்கொள்ள தான் நான் வந்திருக்கிறேன். உங்களை நான் விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பை பேணிக்கொள்றதுக்கு நான் வரல என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரஜவுத் அன் ஐயகூன இந்தக மின் இல்ம், உங்கள்கிட்ட அந்த இல்ம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த அறிவு, அந்த ஹதீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு அது தரணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் வந்திருக்கிறேன் என்று அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பான உறவுகளே, இந்த அடிப்படையில் இல்மை தேடி படிப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கொள்ளணும். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் துஆ செய்த, ஒரு ஃபகீஹாக வரணும் என்று பிரார்த்தனை செய்த மிகப்பெரிய ஒரு மேதை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் அறிவை வச்சுட்டு 2 ஹதீஸ், ஒரு 2 குர்ஆன் வசனம், சில நேரம் எங்கேயாவது கிடைச்ச ஃபத்வாக்களை கொஞ்சம் வச்சுட்டு தானே நாங்கள் இந்த உலகத்தில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய மேதை, அல்லாமா என்று சொல்லக்கூடிய, அதை விடவும் தாண்டி இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். நான் ஒரு மனிதனிடத்திலே சென்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து அவர் ஒரு ஹதீஸை அறிந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சென்றேன். அவர் போய் அந்த இடத்துல சொல்றார், ஃபஅதவஸ்ஸது ரிதாஇ அலா பாபிஹி, வீட்டுக்கு போய் கதவை தட்டல்ல, நான் வந்த அவசரத்தில் அந்த ஹதீஸை தாங்கன்னு கேட்கல. சில நேரம் எங்களுக்கு கூட சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, அவசரத்துக்கு ஃபோன் பண்ண ஆன்சர் இல்லப்பா அவங்களோட. இந்த மிகப்பெரிய ஆலிம் அல்லாமா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் வீட்டு வாசலை தட்டவில்லை, வாசலில் நான் என் பிடவையை போட்டு அப்படியே நான் சாய்ந்து கொண்டேன். அந்த நேரத்தில் ஃபதஸ்ஃபிர் ரீஹு அலா வஜ்ஹி துராப், என் முகத்தில் புழுதிகளை காற்று கொண்டு வந்து அப்படியே என் முகத்தில் வீசுது. நாங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சொகுசான வாழ்க்கையில் இல்லை, வெறும் புழுதி மண்ணெல்லாம் என் முகத்தில் வந்து வீசுது. வாசலில் ஒரு பிடவையை போட்டு நான் சாய்ந்து கொண்டேன், புழுதி என் முகத்திலெல்லாம் வீசி அடிக்குது. ஃபயஹ்ருஜு ஃபயரானி, வெளியே வந்து என்னை கண்டுவிட்டார். அந்த நேரத்தில் ஃபயகூலு யப்ன அம்மி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் சாச்சாட மகனே, மா ஜாஅ பிக், ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க, உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எது என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க, அலா அர்சல்த இலைய ஃபஆதிக், நீங்கள் யாரையாவது சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே அந்த மனிதரை சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதுதான் அறிஞர்களுடைய அடையாளம் சகோதரர்களே. பெருமை அடிப்பதற்கும் நாங்கள் வாய்முந்தி பேசுவதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொள்கிறோமே, அந்த பெரிய அல்லாமா சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், ஃபஅகூல் அன அஹக்குன் அன் ஆதிக், நான் தான் உங்கள்கிட்ட வரணும், ஏண்ட கடமை உங்கள்கிட்ட வாரது. ஏன் தெரியுமா? ஃபஅஸ்அலுஹு அனில் ஹதீஸ், நான் தான் உங்கள்கிட்ட ஹதீஸை கேட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர், நான் தான் படிக்க வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு வந்து சொல்லி தரணும் என்ற அவசியம் கிடையாது. நான் இல்மை தேடி வந்திருக்கிறேன், நான் உங்களை நாடித்தான் வரணும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நிறைய செய்திகள் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் நேரம் போதாது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாங்கள் இல்மி என்பதனை படிக்கிறது சில நேரங்களில் இந்த நோக்கங்களுக்காக இருந்து விடக்கூடாது. நாங்கள் பெரும்பாலும் அப்படியாக எங்களோட வாழ்க்கையில் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு அந்த இல்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா தஅல்லமுல் இல்ம லி ஸலாத்தின், 3 காரணங்களுக்கு நீங்கள் படிக்காதீங்க. 1, லிதுமாரு பிஹி ஸுஃபஹா, மடையர்களோடு விவாதம் செய்கிறதுக்கு, அவர்களை நாங்கள் எப்படியாவது எங்களோட மண்டியிட வச்சு தோக்கடிக்கணும் என்பதற்காக. இன்றைக்கு அப்படித்தான் போகுது, எப்படி சரி வெத்தணும். ஒரு நாளும் விவாதத்தால் இஸ்லாம் என்ன செய்யலை, இஸ்லாம் நிரூபிக்கப்படவில்லை சகோதரர். சத்தியத்தால் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, வஹையால் தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உன்னால் முடியுமாக இருந்தால் இந்த வஹையை நம்பு, இல்லை என்றால் நீ என்ன செய், அமைதியாக இரு. இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற வார்த்தை. எனக்கு பேச இயலும் என்பதற்காக, வாதிட இயலும் என்பதற்காக, உன்னை வாதிட்டு நான் பேச்சால் வெல்ல முடியும் என்பதற்காக, அந்த இடத்திலே சத்தியத்தை குழி தோண்டி என்னால் புதைக்க முடியும் என்பதற்காக அப்படி வந்ததல்ல இஸ்லாம். இஸ்லாம் வஹையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. எனவே மடையர்களோடு
பேசுவதற்கு, விவாதம் செய்வதற்கு நீங்க படிக்காதீங்க. வதுஜாதிலு பிஹில் உலமா, உலமாக்களோட வாக்குவாதம் செஞ்சு நான் தான் பெரிய ஆள், எனக்கு தெரியும். சிலாக்கள் சொல்லுவாங்க 10 உலமாக்களை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, நான் பேசுறேன் அப்படின்னுவாங்க. கேட்டிருக்கிறோமா இல்லையா? அந்த அழிவுல வேற இல்லை, அந்த இல்முல பிரயோசனம் இல்லை. அதற்காக நீங்க படிக்காதீங்க. வலி துஸ்ரிஹு பிஹி வுஜூஹன் நாஸ் இலைக்கும், எல்லாரும் என்ன போற்றணும், புகழணும், எல்லாரும் என் பக்கம் வரணும், இவரை கொண்டு வந்தா தான் சமூகம் வரும். இன்றைக்கு யார் குத்துபா கேட்குற? அவரா? வேலை இல்லை, போதா, மக்கள் முடிவு செய்கிறாங்க. அவரா? நல்லா ஆயிக்கும். இன்றைக்கு வெளியே ஜும்மா முடிஞ்சிட்டு போய் என்னப்பா கிடைச்சது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். என்ன கிடைச்சது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. இவ்வளோதான் எங்களோட சமூகத்தின் நிலைப்பாடு. இப்படி ஆள் பார்த்து ஜும்மாக்களுக்கும் ஆள் பார்த்து நிகழ்ச்சிகளுக்கும் மார்க்கத்தை படிக்கிறது, குர்ஆனை படிச்சு கொடுக்குறாங்க என்பதற்காக அல்ல. சாதாரணமாக நேற்று மதரசாவில் இருந்து வெளியான ஒரு மாணவனாக இருக்கலாம், நல்லா படிச்சிருப்பார் மதரசாவில், அவரை கொண்டு வந்து ஒரு வகுப்பு நடத்துகிற நேரம் சில நேரங்களில் பேச்சில் சில திக்கல்களோ ஏதோ வரலாம். ஆனால் நான் அழகான முறையில் பாடம் விளங்கப்படுத்துகிற மாதிரி விளங்கப்படுத்தலாம். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏண்டா சவுண்ட் இல்லை, பேச்சு திக்குது, அந்த கராரான டைப் இல்லை, ஆக்ரோஷமான முறை இல்லை, இப்படி சொல்லியே வரமாட்டாங்க. சில பேருக்கு நான் இந்த இடத்துல இதை தாண்டி ஒரு 10 பேருக்கு ஏசுகிற மாதிரி பயம் பண்ணினு வைங்களேன், இன்றைக்கு ஸ்டப்பாக இருந்துச்சுட்டுவாங்க. இன்றைக்கு சமூகம் அப்படி தான் படிச்சிருக்கு. மார்க்கத்தை படிக்க வரல, யாருக்காவது ஏசுறதை கேட்டுட்டு சந்தோஷப்படணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் இல்மை பெற வேண்டாம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் மற்றவங்கள்ட்ட இடம் கிடைக்கணும், எனக்கு இந்த சமூகம் என்ன பாராட்டணும், என்ன புகழணும், நான் இந்த சமூகத்தில் ஒரு இடத்தை பிடிக்கணும் என்பதற்காக நீங்கள் படிக்காதீங்க. ஏனென்றால் இந்த ஹதீஸ் எதனூடாக அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துனியாவின் நோக்கத்திற்காக, துனியாவை அடிப்படையாக கொண்டு எவர் இல்மை கற்றுக்கொள்கிறாரோ அவர் சுவன வாடையையும் நுகர முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. துனியாவுக்காக, துனியாவுடைய நோக்கத்தின் அடிப்படையை கொண்டு யார் இந்த இல்மை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று சொன்னாங்களே. அந்த ஹதீஸை வச்சு தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வெறுமனே இல்மி என்று சொன்னால் எனக்கு நான் PhD செஞ்சிருக்கிறேன், MA செஞ்சிருக்கிறேன், இத்தனை BA செஞ்சிருக்கிறேன், இத்தனை டிகிரி இருக்குது, இத்தனை டிப்ளமா இருக்குது என்றதல்ல. ஒரு வசனம் தெரியுமா, அது வாழ்க்கையில் நடைமுறையில் இருந்தால் அதுதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் சொல்லக்கூடிய இல்ம். அதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சார்கள். எனவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இல்மை பெறுவோம், அந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மவுத்துக்கு முன்னால் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இல்மை பெறுவோம். அதை நாங்கள் ஏண்டிய அளவுக்கு பித்ஆக்கள், முஹாலஃபாத், சில நேரத்தில் ஹுராஃபாத் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும், இஸ்லாத்துக்கு முரணான விடயங்கள் இருக்கும். இவைகளை நாங்கள் பிரிச்சறிஞ்சு சத்தியத்தின் பாதையில் பயணிப்போம். அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர்களாக பதிவு செய்யப்படுவதற்கு, இபாதுர் ரஹ்மான்களாக எழுதப்படுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். அதுக்கு ஒரே ஒரு வழி, கற்று அதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் என்பதனை புரிந்து நானும் நீங்களும் இபாதுர் ரஹ்மான்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.